கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெற்றி என்கின்ற தலைப்பிலே இந்த லெந்து நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் தலைப்பு, ஏன் நாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம கடந்த வாரங்களிலே உள்ள இந்த சீரீஸில் முன்பகுதியில் நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக அவர் திருத்துவத்தில் ஒரு பங்காக இருக்கிறார். அவர் ஒரு நபர், அவர் ஒரு பொருள் அல்ல, ஒரு பலன் அல்ல, ஒரு செயல் அல்ல. அவர் செயல்படுகிறார், அவர் பேசுகிறார், அவர் பிதாவினாலே நமக்காக அனுப்பப்பட்டவர். உலகத்தின் படைப்பு முதல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ரட்சிப்பு, இன்னும் கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை, இவைகளில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கென்று திருத்துவத்திலே பிதா தம்முடைய சித்தத்தின்படி அங்கே அவர் திட்டங்களை அவர் சித்தத்தின்படி செயல்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த கூடாது என்று வேதவசனம் நாம் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே ஒரு சில வசனங்களை முன்பதாக வைத்து இந்த காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இந்த வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை நாம் முத்திரையாக பெற்றிருக்கிறோம். அது ஒரு அடையாளம், அங்கீகாரம், அதிகாரம் நிறைந்த ஒன்று என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ அதே எபேசியர் நிருபத்திலே 4 அதிகாரம் 30 வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அந்த துக்கப்படுத்தாதிருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற அந்த வேளையிலே நீங்கள் முத்திரையாக பெற்ற அப்படின்றத அந்த இடத்துல சேர்த்திருக்கு. ஏன் அப்படி சேர்த்திருக்கு? வெறுமனே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னா, அந்த முழு பிக்சர், அந்த ஹோலிஸ்டிக் வியூ நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக நமக்கு, நம்ம ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொண்ட போது அந்த டீல சீல் பண்ணது ஹோலி ஸ்பிரிட். அந்த 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 டிரான்சாக்ட், நம்ம பாவத்தை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், அங்கே பாவ மன்னிப்பை நம்ம பெறுகிறோம், தேவனுக்குள்ளாக நாம் உறவிலே நாம் திரும்ப துவங்குகிறோம். இதை எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து முத்திரை போடுறார். பிதா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ண செய்து முத்திரை போடுறார். இப்போ ஆதாமும் ஏவாளும் ஆதியிலே பாவத்து நிமித்தமாக இழந்த அந்த உறவை, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான அந்த உறவை ரட்சிப்பின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். அதை முத்திரை போட்டது பரிசுத்த ஆவியானவர். அதனால அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்ய முடியாது? துக்கப்படுத்த முடியாது. அப்படி துக்கப்படுத்தினா இது தேவனுடைய உறவு சம்பந்தப்பட்டது. தேவனாலே அனுப்பப்பட்டவர். எனக்கும் தேவனுக்கும் இடையில உறவு இருக்கு. இன்றைக்கு நான் பெரிய இதுன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஒரு ஒரு அதிகாரிக்கு பிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த அநேக இடத்துல இந்த பிஏ வந்து இந்த அதிகாரிக்கு ரெப்ரசன்ட் பண்ணி, இல்லை இந்த உயர் அதிகாரிக்கு ரெப்ரசன்ட் பண்ணி அந்த இடத்துல எங்கேயாவது போனாங்கன்னா, ஸோ போயிருக்காங்கன்னா, அந்த மனிதருக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா அவர் வார்த்தை கிடையாது, அவரை அனுப்பினவருடைய வார்த்தைகள் அங்கே. ஸோ அதை அலட்சியமாக எடுக்க முடியாது.
ஸோ நமக்கும் தேவனுக்கும் இடையில இருந்த உறவை நாம் அலட்சியமாக எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் நமக்காக அனுப்பின பரிசுத்த ஆவியானவரை நம்ம வழி நடத்தும்படி, நமக்கு போதிக்கும்படி, நம்மளுக்கு உணர்வை தரும்படி, நம்முடைய வாழ்க்கையில தெளிவை தரும்படி நமக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த கூடாது. ஸோ எப்படி இந்த நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ அதுதான் நம்ம கடந்த வாரங்களிலும் நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரை அவர் யார் என்பதை நம்ம அங்கீகரிக்காவிட்டாலே அவரை நம்ம துக்கப்படுத்த தான் செய்வோம். ஸோ அவர் ஒரு நபர் என்கின்றதை நம்ம முதல்ல நம்ம மனதில் நிறுத்திக்கணும். அது ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, அவர் ஒரு பலன், ஒரு செயல் அவர் கிடையாது. அவர் ஒரு நபர், திருத்துவத்தில் ஒரு பங்கானவர். அந்த பயபக்தியோட நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும்படி நம்முடைய சரீரத்தை ஆலயமாக்கி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் மாறணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவர் சொல்கிற காரியத்தை நம்ம செய்யணும். அவர் செய்யாதன்னு சொல்றத செய்யாமல் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்காக, நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக தான் அவர் நம்மளே இருக்கிறார். நம் பலனடையும்படி அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி, நம்ம அப்படி ஆண்டவருடைய அந்த சித்தத்திற்கு அப்பாற்பட்டு பரிசுத்த ஆவியை நம்ம அலட்சியமா நடத்தினோம்னா, அவருடைய சத்தத்தை நம்ம தான் சந்தோஷத்தை இழந்துடுவோம், நம்ம தான் பலனை இழந்துடுவோம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை, முத்திரையாக பெற்ற இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கு. அப்ப இதுக்கு நம்ம கீழ்ப்படியணுமா? நிச்சயமா கீழ்ப்படியணும். இந்த 2 காலங்களிலே நம்ம ஆண்டவரை தேடுகிற இந்த வேளையில நமக்கென்று பலமாக, நமக்கு உதவியாக, நம்மை வழிநடத்தும்படி நம்மிலே வாசம் பண்ணுகிற திருத்துவத்தில் ஒரு பங்கான பரிசுத்த ஆவியானவரை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. அவருடைய வார்த்தைகள், அவருடைய உணர்வுகளுக்கு நாம் இடம் தர வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஸோ இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் தேவனுடைய கரத்திலே விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்ன ஆராய்ந்து பாரும், நான் எந்த விதத்திலையும் ஆகிலும் நான் துக்கப்படுத்திருக்கிறேனா தகப்பனே அப்படின்னு சொல்லி நாம் கேட்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு எச்சரிக்கிற சத்தம் எங்கள் காதுகள் கேட்கின்றன. எங்கள் உள்ளம் உணர்வடையட்டும். இந்த நாட்களிலே நீர் எங்களை சீர்தூக்கி பாரும் தகப்பனே. நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எங்களை நீர் மறுரூபப்படுத்தும்படி உம்முடைய கரத்திலே விட்டு கொடுக்கிறோம். தேவ பக்தியை எங்களிலே உருவாக்கும்படி நீர் உம்முடைய ஆவியானவரை கொண்டு செயல்படுத்துகிற அத்தனை காரியங்களையும் நாங்கள் ஆமேன், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இனி வரும் நாட்களில் நாம் தொடர்ந்து எவ்வாறாக எல்லாம் நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து தியானித்து நம்ம சீர்படுத்த கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து கவனித்து பார்க்கும்படி அன்புடன் அழைக்கிறேன்.